இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord C3 லைட்டு ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆயிடுச்சு ஃபோன் கீழே போட்டதுனால. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து செட் ஆகாது ஃப்ரேம் பெண்ட் இருக்கிறதுனால. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பேக் டோர் கழட்டிட்டு பேக் டோர் ஃப்ரேம் எல்லாம் ரிமூவ் பண்ணி பேட்டரி சிசி போர்டு மதர் போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டிஸ்பிளே கழட்டி திரும்பி ரீஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேம் பெண்ட் எடுத்து. ஸோ எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் பேனலில் கழட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் கழட்டணும். எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக் ஃப்ரேம் கழட்டியாச்சு சிம் ட்ரே பண்ணிட்டு. ஸோ இப்போ டிஸ்பிளே அண்ட் பேட்டரி எல்லா பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. இப்போ நம்ம பேட்டரி ஹீட் பண்ணி கழட்டணும். ஸ்பேர் எடுத்தாச்சு. மதர் போர்டு சிசி போர்டு பேட்டரி வந்து ஹீட் பண்ணி கழட்டிக்கலாங்க. இந்த எல்சிடி செப்பரேட்டரில் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணி பேட்டரி இருந்தால் இந்த போர்ஷன் பிடிச்சி தான் பேட்டரி தனியாக கழட்டணும். ஹீட் பண்ணி தான் கழட்ட முடியும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேயும் ஹீட் பண்ணி தான் கழட்டணும். டிஸ்பிளேயும் ஹீட் பண்ணி கழட்டிக்கலாம். டிஸ்பிளே ஹீட் பண்ணி டிஸ்பிளேயும் கழட்டியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட பெண்டை காட்டுவாங்க. ஃப்ரேமோட பெண்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போர்ஷனில் ஃப்ரேம் பெண்டு எப்படி இருக்குங்க. ஸோ ஃபோன்லாம் கீழே போடாதீங்க. ஃப்ரேம் இந்த மாதிரி பெண்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாக கழட்டி தான் ரீஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரேம் பெண்டை நம்ம கையை வச்சு எனக்கு எடுத்தாச்சுங்க. ஃப்ரேம் பெண்டு இல்லை. திரும்ப எல்லாத்தையும் பழையபடி நம்ம ரீஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபோன் ரெடி பண்ணியாச்சு. ஃபோனை கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப்.